ஸ்ட்ரக்சரல் ஒர்க் டோட்டலாக பிளாக் ஒர்க் பிளாஸ்டரிங் வரைக்கும் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் பார்ட் நமக்கு வருது. ஃபினிஷிங்கில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபினிஷிங்கை பேசிக்காக வந்து 3 பார்ட்டாக நம்ம பிரிப்போம். ஒரு ரூமுடைய ஃப்ளோர் எப்படி இருக்கணும், இதுதான் ஃப்ளோர். நெக்ஸ்ட்டு பில்டிங்குடைய வால் எப்படி இருக்கும், இதுதான் வால். நெக்ஸ்ட்டு பில்டிங்குடைய சீலிங் எப்படி இருக்கும், இதுதான் சீலிங். ஸோ ஃப்ளோர் வந்து என்ன டைப் ஆஃப் ஃபினிஷ், டைல்ஸ் போடுறோமா, மார்பிள் போடுறோமா, கிரானைட் போடுறோமா, உட்டன் ஃப்ளோரிங் போடுறோமாங்கிறது ஃப்ளோருடைய இது. அடுத்து வாலில் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிரிக் வால் இருக்கிற பிளாஸ்டிங் பண்ண ஏரியாவில் என்ன ஃபினிஷ், பெயிண்ட் பண்ணுறோமா, டெக்ஸ்சர் பண்ணுறோமா, இல்லை பட்டி பண்ணுறோமா இல்லையா, இல்லை வெறும் சுண்ணாம்பு மட்டும் அடிக்கிறோமா, இது வால். நெக்ஸ்ட்டு விண்டோ என்ன மெட்டீரியல், யூபிவிசி இருக்கா, இல்லை நார்மல் உட்டன் விண்டோ போடுறோமான்னு சொல்லிட்டு பார்க்கணும், இல்லை அலுமினியம் ஸ்லைடிங் டோர் போடலாம். நெக்ஸ்ட்டு டோர்ஸ் இருக்குதுன்னா டோருடைய என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், என்ன டைப் ஆஃப் ஃபர்னிச்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், இது எல்லாமே உங்களுக்கு வால்ஸில் வந்துடும். நெக்ஸ்ட்டு சீலிங் என்ன டைப் ஆஃப் ஃபினிஷ், நார்மல் சீலிங் ஃபினிஷ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறோமா, இல்லை ஃபால்ஸ் சீலிங் பண்ணி அதில் வந்து லைட் ஃபிக்சர்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோமாங்கிறது தான் சீலிங்குடைய ஃபினிஷ். ஸோ இதில் மெயின் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா விட்ரிஃபைட் டைல்ஸ் வந்து மேஜராக நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம், லிவிங் ரூம்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம விட்ரிஃபைட் டைல்ஸ் யூஸ் பண்ணுவோம். பெட்ரூம்ஸில் மார்பிள்ஸ் வந்து பட்ஜெட் செட் ஆச்சுன்னா மார்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். கிரானைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்வலாக கிச்சன்ஸில் மட்டும்தான் கிரானைட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கிச்சனுடைய மேடைக்கும் பெரிய கமர்ஷியல் மால்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டெப்ஸுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம் அப்பார்ட்மெண்ட்ஸில். அதர்வைஸ் நீங்கள் மெயினாக வந்து டைல்ஸ் அண்ட் மார்பிள்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. அது மெயினாக விட்ரிஃபைட் டைல்ஸ் வந்து மெயின் ஃப்ளோரிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். டாய்லெட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா எல்லாமே செராமிக் டைல்ஸ், வால் அண்ட் ஃப்ளோர் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃப்ளோருக்கு வந்து ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ், வழுக்காத டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் டாய்லெட்டில் டைல்ஸ் விட்டுட்டு சிபி ஃபிட்டிங்ஸ் இருக்குது, சானிடரி ஃபிட்டிங்ஸ் இருக்குது. இதெல்லாம் என்ன மாதிரியான டைப் வந்து நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணணும். லைட் ஃபிக்சர்ஸ் என்ன கம்பெனிஸ் யூஸ் பண்ணலான்னு நம்ம டிசைட் பண்ணணும். ஃபால்ஸ் சீலிங் என்ன மாதிரி டிசைனில் பண்ணலாம், அதில் என்ன மாதிரி லைட் ஃபிக்சர்ஸ் கொடுக்கலாம், என்ன கலரில் கொடுக்கலாம், இது எல்லாமே பார்ப்போம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் இண்டிவிஜுவலாக டிசைன் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு தீமாக ரெடி பண்ணுவோம். இப்போ கஸ்டமர்ஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ரூமை மட்டும் வேணால் ஒரு தீமில் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த ரூம் வந்து எனக்கு உட்டன் தீமில் வேணும். இப்போ இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது உட்டன் தீம். இதில் பார்த்தீங்கன்னா உட்டன் ஃப்ளோரிங் இருக்குது, வாலில் உட் இருக்குது, சீலிங்கில் உட் இருக்குது, டோர் கலர்ஸு, பெயிண்ட் கலர் எல்லாமே உட்டன் கலர். ஸோ இதுக்கு மேட்சிங்கான பெயிண்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து உட்டன் தீம் பில்டிங். இது வந்து ஃபாரஸ்ட் தீம் பில்டிங். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே க்ரீன் கலரில் இருக்கும். ஃப்ளோர் வந்து கிரானைட் மார்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். வால் வந்து பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். சீலிங் வந்து டெக்ஸ்சர் ஃபினிஷ் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து உங்களுக்கு க்ரீனிஷாக இருக்கும். இது வந்து ஃபாரஸ்ட் தீம் பில்டிங். இது வந்து மைக்ரோ லெவலில், இது ஒரு ஹவுஸ் ஃபுல்லாகவே ஏதோ ஒரு தீமில் பண்ணலாம், இல்லை ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு தீமில் பண்ணலாம். இதே ப்ராஜெக்ட் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்த ப்ராஜெக்ட்டுமே, அதாவது வெளியில் இருக்கிற காமன் ஏரியா, ஸ்விம்மிங் பூல், கிளப் ஹவுஸ், அதில் இருக்கிற எல்லா ஃப்ளோரிங்குமே வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு தீமில் இருக்கும். இது வந்து இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து டிசர்ட் தீம் ப்ராஜெக்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிசர்ட் கலர்ஸில் இருக்கும். இந்த பிளான்ஸ் கூட எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசர்ட்டில் விளையிற பிளான்ஸ். அதே மாதிரி பில்டிங்கோடைய எக்ஸ்டர்னல் கலர் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு டிசர்ட் கலர். இது எல்லாமே வந்து சாண்ட்ஸ்டோனுங்கிற மெட்டீரியல். அதனால் உங்களுக்கு சாண்டு, பாலைவனத்தில் இருக்கிற பாலைவனம் கலரில் வந்து நமக்கு இருக்குது. இதுவும் எக்ஸ்டர்னலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாண்ட் கலர்லேயே நாங்கள் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு தீம் பில்டிங்ஸ், தீம் ப்ராஜெக்ட்ஸ் டிசைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி நாலேஜ் வேணும், ஸோ என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது, அதோடைய ப்ரௌச்சர்ஸை வந்து நீங்கள் டீட்டெயில்டாக டவுன்லோட் பண்ணி படிக்கணும். ஸோ ஒரு புட்டி கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது, ஏஷியன் பெயிண்ட்ஸு, பிர்லா ஒயிட்டு, ஜேகே, மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணி படிக்கணும். எந்த மாதிரி புட்டி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. பெயிண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் பெயிண்ட்ஸ் இருக்குது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எனாமல் பெயிண்ட், எமல்ஷன் பெயிண்ட்டு, ஸ்க்ராட்ச் ஃபினிஷு, அப்புறம் பபுள் டெக்ஸ்சர், இந்த மாதிரியான பெயிண்ட்ஸ் எல்லாம், பெயிண்ட்டோடைய ஃபினிஷஸ் எல்லாம் இருக்குது. அதில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஜோட்டன் இருக்குது, பெர்கர் இருக்குது, ஏசியன், இதெல்லாம் வந்து பாப்புலர் பெயிண்ட் பிராண்ட்ஸ். டியூலக்ஸ் இருக்குது, ஷெரிங் வில்லியம்ஸு, நேஷ்னல் பெயிண்ட்டு,
நெரோலாக், இந்த மாதிரி நிறைய பெயிண்ட் கம்பெனிஸ் இருக்குது. அவங்களோட டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பெயிண்ட் இருக்குது, ஸ்க்ராட்ச் இருக்குது, பபிள் டெக்ஸ்சர் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ எக்ஸ்டர்னலில் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணோம்னா லுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாமே நம்ம வந்து அவங்களுடைய ப்ரௌச்சர்ஸ் டவுன்லோட் பண்ணி நம்ம ரிசர்ச் பண்ணணும், என்ன பாடி யூஸ் பண்ணலாம், என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. அடுத்து டைல்ஸில் பார்த்தீங்கன்னா சிம்போலா, கஜாரியா, நிட்கோ, சோமினி, ஜான்சன், ஆர்ஏகே, ஏஜின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நம்ம உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ரௌச்சர்ஸ் டவுன்லோட் பண்ணி வெப்சைட்ஸில் ரிசர்ச் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன கலர் ஷேடில் யூஸ் பண்ணலாம், என்ன புது ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு, என்ன மாதிரியான டைல்ஸ் புதுசாக வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 3D டைல்ஸ்னு வந்திருக்கு. உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை வந்து டேரெக்டாக பிரிண்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஃபோட்டோஸை கூட நீங்கள் டைல்ஸில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் வந்திருக்கு. அதேமாதிரி இப்போ இன்டீரியர்ஸ் பண்ணும்போது ப்ளைவுட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது. மயூர், நேஷ்னல், செஞ்சுரி, க்ரீன் ப்ளைன்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தெரியும், வேறு என்னென்ன உடன் ப்ராடக்ட்ஸ் அவங்க கொடுக்குறாங்க, என்ன இன்டீரியர் டிசைன்ஸ்க்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்குது. அதேமாதிரி எலக்ட்ரிக்கல்லுடைய லைட்ஸ் அண்ட் ஸ்விட்சஸ், அசசரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது. லெக்ராண்டு, ஃபிலிப்ஸு, ஹேவல்ஸு, எல்என்டி, ஆங்கர்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இவங்களுடைய ப்ரௌச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கணும். என்னென்ன மாதிரி லேட்டஸ்ட் சுவிட்சஸ் இருக்குது, ஒயர் கான்டாக்ட்லெஸ் சுவிட்சஸ் இருக்குது, ரிமோட் சுவிட்சஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நியூ இன்னோவேஷன்ஸ் வந்து நம்ம கிளைண்ட்ஸுக்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம். சீலிங்கில் வந்து என்ன மாதிரி லைட் ஃபிக்சர்ஸ் வந்து லேட்டஸ்ட்டாக கொடுக்குறாங்க. வால் மவுண்ட் லைட்ஸ் இருக்குது, சீலிங் மவுண்ட் லைட்ஸ் இருக்குது, டியூப் லைட்ஸ், சிஎஃப்எல் பல்ப் தவிர நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. எல்இடியில் வந்து ஸ்ட்ரிப் லைட்ஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்து நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ப்ளம்பிங் ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சிபி ஃபிட்டிங், சானிட்டரி ஃபிட்டிங்கில் 2 மெயினாக சொல்லுவோம். சிபிங்கிறது இந்த மாதிரி ஃபாசெட்ஸ் எல்லாமே, என்னென்ன ஃபாசெட்ஸ் டைப்ஸ் இருக்குது, என்ன ஷவர் ஃபிட்டிங்ஸ் இருக்குது, என்ன வாஷ் பேஷின் டேப் என்னென்ன இருக்குது, இது எல்லாமே பார்க்குறது சிபி ஃபிட்டிங். சானிட்டரி ஃபிட்டிங் பார்த்திங்கன்னா வாஷ் பேஷின், பாத் டப்பு, வெஸ்டர்ன் டாய்லெட், இது எல்லாமே வந்து சானிட்டரி ஃபிட்டிங்ஸு. என்னென்ன டிசைன்ஸில் இருக்குது அதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஜாகுவார், ஹிண்டுவேர், செரா, பேரிவேர், கோயலன்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கேதர் பண்ணி ஒரு தீமுடைய அப்ளை பண்ணி நம்ம ஒரு ப்ராடக்டை வந்து கொடுக்கும்போது நமக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹவுஸ் இல்லை ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரூமை வந்து நம்ம மேக் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி மேட்டர்ஸ். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.